ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஆஸ்டின் பைலட். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா என்னடா அது இவன் புது கேமரா பற்றி தானே எடுத்து வீடியோ போடுறான்னா, பட் நடுவில் அது பார்த்தீங்கன்னா வேறு வீடியோ போடுறானேன்னு பார்க்காதீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன். எங்கள் அம்மாவுக்குன்னு மட்டும் இல்லை, வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருக்கும் சொல்கிறேன். உங்கள் அம்மாங்களுக்கு ரொம்ப யூஸான ஒரு ப்ராடக்ட்டு. ஏன்னா அவங்க கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஃபேனோ ஏசி அதெல்லாம் இருக்காது. பட் ரொம்ப நேரம் இப்போ வேறு சம்மர் சீசன் வேறு, ஸோ ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ பெரிய வெல் விஸ்ட் வீட்டில் தான் சம்வாட் ஃபேனோ இல்லைனா ஒரு ஏசியோ இருக்கும். பட் நம்மள மாதிரி நார்மலான வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா கிச்சன்லலாம் ஃபேன்லாம் இருக்காது, அவங்க அடுப்புலேயே தான் இருக்கணும். ஸோ அவங்களுக்காக தான் இது பார்த்திங்கன்னா லீஃப்லெஸ் ஹேங்கிங் நெக் ஃபேனுன்னு சொல்லிட்டு ஒன்று தெரியுதுங்களா. இது பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக ஒன்று விற்கும். நீங்கள் நார்மலாக பார்த்துருப்பீங்க, கழுத்தில் ஒன்று மாட்டுவாங்க, 2 ஃபேன் இப்படி வச்சுருப்பாங்க. அது என்னன்னா மூஞ்சிக்கு சும்மா காற்றடிச்சுன்னு இருக்கும். அவங்க முடி போய்ட்டு அதில் மாட்டிக்கிச்சுன்னா போய் அந்த ஃபேனில் சிக்கிட்டு ப்ராப்ளம். இது பார்த்திங்கன்னா லீஃப்லெஸ்னால் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு எங்கள் அம்மா பார்த்தோன்னே எதோ சொன்னாங்க, என்னடா எனக்காக ஹெட்செட் வாங்கியிருக்கீங்க புதுசாக சூப்பராக இருக்குதுன்னாங்க. அது ஹெட்செட் கிடையாது, இது பார்த்திங்கன்னா ஒரு லீஃப்லெஸ் ஹேங்கிங் ஃபேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன். அண்ட் ப்ரைஸ் வந்துட்டு வீடியோ எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா கொஞ்சம் அதிகம் தான், பட் அம்மாவுக்காக அது கூட செய்யாமல் இருக்கிறதுனா ஒன்றும் இல்லை, அம்மாவுக்காக என்ன வேணால் செய்யலாம். ஸோ அதுக்காக அம்மாவுக்காக இதை நான் வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yeah, I'ma do it my way. Yeah, I'ma do it my way. கொஞ்சம் உட்காரது கஷ்டமாக இருக்குது, அதுதான். ஓகே கைஸ், நம்ம அன்பாக்சிங் போயிடலாமா? பட் ட்ரெடிஷ்னலாக அந்த மேலே அந்த டாப் அங்கல்வி எல்லாம் காட்ட போகிறதில்ல, டேரெக்டாக ஒன்றுமே இல்லை அது அவ்வளோவா. பட் நான் உங்களுக்கு சீக்கிரமாக இதிலே காட்டிடுறேன். இது பார்த்திங்கன்னா இதில் 3 லெவல் ஸ்பீட்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நெக் பெண்டன்ட் டிசைன் பார்க்கறதுக்கு ஃபேன் மாதிரிலாம் இருக்காது, மாடர்னாக ஒரு ஹெட்செட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாங் பேட்டரி இன்ஃப்ளூயன்ஸ் போட்டிருக்காங்க. அண்டு முக்கியமாக இதில் பார்த்திங்கன்னா சார்ஜிங் பார்த்திங்கன்னா டைப் சி. ஸோ உங்களுக்கே பார்த்துக்கோங்க, யாருன்னா இது வேணும்னா அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, மாடல் நம்பர் எதுனா. இது பார்த்தீங்கன்னா கையா டாப்னு ஒரு பிராண்டு, சரிங்களா. கையா டாப்னு ஏதோ ஒரு பிராண்டு. கம்ஃபர்டபுள் நேச்சுரல் விண்டு, 48 விண்ட்ஸு. இது பார்த்திங்கன்னா அந்த ஓட்டையாக இருக்குல்ல, அதுலேருந்து தான் காற்று வரும். அண்டு டர்பைன் ஃப்ளோ. வெயிட் பார்த்திங்கன்னா 225 கிராமு. பேட்ரி 2000 mAh பேட்ரி. அண்டு ரீசைக்கிள்பிள். அண்ட் டைம் அரௌண்ட் 3 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணால் போதும். யூசேஜ் வந்து 7 ஹவர்ஸ் வச்சுக்கலாம். ஐ மீன் அந்த ஃபஸ்ட் செட்டிங்கில் 3 லெவல் இருக்குது இதில் ஸ்பீடு. ஸோ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். எங்கள் மைக் இங்கே தான் இருக்குது, இன்னும் கீழே வந்துச்சு. ஓ, நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் நினைக்கிறேன். இதெல்லாம் எவன் படிச்சுன்னு இருப்பான். ஸோ தூக்கி விசிறி அடிப்போம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபேனு, பார்த்திங்கன்னா தெரியும். இந்த நடுவில் பார்த்திங்கன்னா டைப் சி கேபிள் கொடுத்துக்குறாங்க. இது நம்மளுக்கு யூஸ் இல்லை, நான் என்கிட்ட நிறைய வீட்டில் டைப் சி கேபிள்ஸ் இருக்குது. ஸோ ஃபேன் எடுத்துருவோம் வெளியே, டப்பாலாம் தூக்கி போட்டுடுறேன். 1 செகண்ட். இப்போ ஃபேன் டிசைன் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுங்களா பிராண்டு, அதில் அந்த மிரர் ஃபினிஷ், அது மெசேஜ் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, இது தான் டர்பைன்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து தான் அந்த காற்றை சக் பண்ணணும், இங்கேருந்து அந்த காற்று சக் பண்ணணும். அப்புறமா இது பார்த்திங்கன்னா ரப்பரைஸ்டு ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. இந்த வென்ஸ் சொன்னேன், மொத்தம் 48 வென்ஸ் இருக்குது. இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. இது பார்த்திங்கன்னா எப்படி வேணால் நம்ம ட்விஸ்ட் பண்ணிக்கலாம், பெண்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ அம்மாங்களுக்கு வந்து இங்கே டைப் சி போட்டு, இப்போ அம்மா அங்கே கிச்சனில் வேலை செய்யும்போது என்னென்னா இப்படி ஹெட்செட் மாதிரி மாட்டிக்கணும். ஸோ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, யாருன்னா ஃபேனு சொல்லுவாங்களா? அதை நோ வே, ஹெட்செட்டு ஏதோ ஃபேஷனுக்காக. பட் இங்கே ஒரு ஹெட்செட்டில் இப்போ நாய்ஸ் கேட்கும்னு நினைக்கிறவங்களுக்கு பாருங்கள். இது ஃபஸ்ட் லெவல் இது. ஆனால் என்ன தான் கிச்சனில் வேலை செஞ்சாலும் நீங்கள் நினைப்பீங்க இந்த ஹாட் ஹேர் வந்து இதில் இருக்குமா? அதெல்லாம் கிடையாது. நானே பர்சனலைஸ் பண்ணேன், ஹாட் ஹேர் வரல, சில்லுன்னு தான் வருது. அது எப்படின்லாம் தெரில எனக்கு. இது செகண்ட் லெவலு. சவுண்டு கேட்குதுங்களா? இது தேர்ட் லெவலு. எனக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா என் முடி பறக்குதான்னு தெரியல, வீடியோவில் தெரியாது. என் முடி கொஞ்சம் ஸ்ட்ராங்கு, அதனால் தெரியாது. நான் ஜஸ்ட்டு சத்தம் உங்களுக்கு காட்டுறேன். இது மைக்னால உங்களுக்கு அதிகமாக கேட்கும், சவுண்ட் நாய்ஸும் அவ்வளோ இல்லை. பட் நல்லா சில்லுன்னு காற்று வருது. இது பாருங்கள், என் முடிக்கிட்ட வைக்கிறேன்.
அப்போ பறக்க மாட்டேங்குது. பறகுது, லைட்டாக பறகுதா, லைட்டாக கூட பறக்க மாட்டேங்குது. என் முடி ரொம்ப ஸ்ட்ராங், பட் அம்மாங்க இதெல்லாம் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும். ஸோ நான் போய் பார்த்துக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஃபோர்ஸாக காற்று வரும் இதில் ஆக்சுவலாக. அதுவும் வெயில் காலத்தில் கிச்சனுக்குன்னா அம்மாங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கும் யூஸ் ஆகும். என் முடி லைட்டாக பறகுது. அம்மாங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கும் யூஸ் ஆகும். ஆஃப் பண்ணிடுறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம கேம்பிங் பண்ணும்போதோ இல்லைனா வெளியே எங்கன்னா கார்டன் ஒர்க் பண்ணும்போது, அப்புறமா இல்லைனா நம்ம வெயிலில் எங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணும்போது, ஏன்னா அது வந்து பார்க்குறதுக்கு ஒன்றும் ஃபேன் மாதிரிலாம் இல்லை, ஆக்வர்டாக இருக்கும். பார்த்தீங்களா, முன்னாடி நிற்கும். நான் ஃபோட்டோ வேணால் போடுறது என்னான்ட்டு. ஆக்வர்டாக முன்னாடி நிற்கிற மாதிரிலாம் இல்லை, பார்க்கறதுக்கு ஹெட்செட் மாதிரி தான் இருக்கும். யாருக்கு தெரியும், நம்ம இது பட்டன் தட்டினா காற்று ஒன்று இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஜில்லுன்னு இருக்கும். ஸோ இந்த ஃபேனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அப்பப்போ ஏறும் இறங்கும். நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா 1200க்குள்ளே தான் இருந்துச்சு. இப்போ என்ன ரேட்டுன்னு தெரில. நான் இந்த பிராண்டோட இந்த ஃபேனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து நான் பார்த்திங்கன்னா பர்சனலாக யூஸ் பண்ணி 1 மந்த் ஆகுது. சரிங்களா, அதுக்கப்புறம் தான் அது ரிவ்யூ போடுறேன். நான் எடுத்தோன்னே வாங்கிட்டு ஒன்றும் போடலை. இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ்லாம் 3 மந்த்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுங்க அப்படி இப்படிலாம் போடுவாங்க. பட் அதெல்லாம் போய், ஏன்னா நீங்கள் வந்து நம்ம இது வரைக்கும் வாங்கி நான் சார்ஜ் பண்ணல தான் உண்மையை சொல்ல போனால். ஏன்னா எங்கள் அம்மா கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு யூஸர் பொறுத்து இருக்குது. நீங்கள் கண்டினியூஸாக வைக்கணுன்னா, ஃபுல் ஸ்பீடில் வைக்கணுன்னா உங்களுக்கு 5 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் மேக்ஸிமம் போயிடும். நீங்கள் 7 ஹவர் 5 ஹவரில் அந்த மாதிரி வைக்க மாட்டீங்க. 1 மந்த் 2 மந்த் தான், 3 மந்த்ஸ்லாம் வச்சு இல்லை. 1 மந்த் 2 மந்த்ஸில் ஒரு தாட்டி சார்ஜ் போடுங்க. என்ன பார்த்தீங்கன்னா அதில் எல்இடி இண்டிகேட்டர் இருக்கும். சார்ஜ் போடும்போது ப்ளூ கலர் இதுங்களை ஆன் பண்ணோன்னே செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீட், திருப்பி ஆஃப். இந்த மாதிரி சூப்பராக இருக்குது இந்த ஃபேனு. அண்டு 2000 mAh பேட்ரி வேறு. 5000 mAh பேட்ரியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய் அப்படின்லாம் கிட்ட வருது. பட் 1200க்கு இந்த ப்ராடக்ட் கருத்து தான். அம்மாங்களுக்காக வாங்கி கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் ஒர்த் இட் டோட்டலாகவே. ஏன்னா சரி, இந்த கேபிளும் காட்டிடுறேன். பார்த்திங்கன்னா டைப் சி தெரியுதுங்களா, இது ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தெரியல. டைப் சி, அதுவும் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ வீட்டுக்கு தெரியாமல் அம்மாவுக்கு வந்து ஃபேனெல்லாம் சொல்லாமல் சர்ப்ரைஸாக வாங்குங்க. வாங்கிட்டு அம்மாங்க எடுத்தோன்னே என்ன ரியாக்ஷன் பாருங்கள். எல்லாம் ஹெட்செட்டுன்னு தான் நினைப்பாங்க. எங்கள் அம்மாவை ஹெட்செட்டுன்னு தான் நினச்சாங்க. இது பார்க்குறதுக்கு ஃபேஷனபுளாகவும் இருக்கும். ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த சம்மர் சீசனுக்கு எல்லாருக்குமே யூஸ் ஆகும். நைட்டில் யாருன்னா பசங்கள்லாம் வெயிலில் உட்காந்து அட்டி போட்டு பசங்க கூட விளாட்றீங்கன்னா, கேம் விளாட்றேன் கேத்தில் மாட்டுன்னு ஃபேன் போட்டுன்னு விளாட்லாம். இன்னும் எதிரில் இருக்கிறவனுக்கு மைக் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அவன் ஒன்றும் இப்படி மைக் மாட்டுன்னு போகிறதில்ல. இருந்தாலும் அந்த காற்று சத்தம் அதில் கேட்கும் தான். இது 48 to 31 டெசிபிள்ஸ்ன்னு நாங்கள் மேக்ஸிமம். ஸோ டேக் கேர் கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். கண்டிப்பாக என்னோட Insta 360 வீடியோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வரும். பட் இது நான் போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சுனால எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட்டுன்னு நினச்சி சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ். அண்ட் கைஸ், முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லலை. ஏன் நான் இந்த ஃபேன் வாங்கினேன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் அந்த முடி மாட்டின ஒரு ரீசனு. இன்னொரு ரீசன் என்னன்னு சொல்ல மறந்துட்டேன். இதோட ஏர் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா இங்கே 48 ஹோல் இருக்குன்னு சொன்னால் பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸ் லைனா இது பார்த்தீங்கன்னா பின்னாடி கழுத்து வரைக்கும் இங்கே வரைக்கும் ஃப்ளோ ஆகும். இங்கேருந்து எப்படி ஃப்ளோ ஆகும். பட் ட்ரெடிஷ்னல் ஃபேன்னா ஃபேஸில் மட்டும்தான் அடிக்கும். நான் உங்களுக்கு ஃபோட்டோ. ஸோ அதை பற்றி நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணல. அதனால் எடிட் பண்ணும்போது நடுவில் கட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ ஆட் பண்ணுறேன். சரிங்களா, அந்த லொக்கேஷன் எல்லாம் அது மாதிரி இருக்கும். கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் ஒரு மாதிரி சட்டிலாக இருக்கும். ஸோ முக்கியமான அந்த ஃபேன், அது பாயிண்ட்டே இந்த ஃபேன் அதுதான். ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி வரைக்கும் போகும். மூஞ்சிக்கு மட்டுமே அடிச்சிட்டு இருந்தால் அது ஃபேன் வேஸ்ட் இல்லை. ஸோ இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ்லேருந்து நல்லா பயங்கரமாக காற்று போய் இங்கே வரைக்கும் நல்லா ஃப்ளோ ஆகும். உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். அப்புறமா நீங்கள் வந்து அது கையில் பிடிச்சி அப்படியே எதனால் மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் சமையல் செய்யும்போது இது டேரெக்டாக இந்த மாதிரி ஃபேஸ் கடிச்சிட்டு இருந்தால் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்ட்டு. ஃபேஸ் கடிச்சிட்டு இருந்தால் முக்கியமாக அதில் இருக்கிற ஆவியெல்லாம் இழுத்து தான் நம்ம மூஞ்சி கடிக்கும். பட் இதில் 2 டர்பைன்ஸ் இருக்கிறதுனால அது அழகாக ஏர் ஃப்ளோவை இங்கேருந்து அப்படியே ஃப்ளோ பண்ணி உள்ளேருந்து இழுத்து இப்படி மேலேருந்து கழுத்து வரைக்கும் அடிக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஹீட்னஸ் தெரியாது, சில்லுன்னு தான் அடிக்கும். சரிங்களா, இந்த பாயிண்ட் அந்த வீடியோ சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்ததுக்காக. அண்ட் போன வீடியோ Insta 360க்காக நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டுட்ருக்காங்க என்ன வேறு எப்படி இருக்குது கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஃபுல் வீடியோ வரும். அண்டு கமெண்ட் டவுனும் பண்ணுங்கள், எதனா அடுத்த வீடியோ எதனா ஐடியா இருக்கா 360ல் என்ன ட்ரிக்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு. சரிங்களா, டேக் கேர் கைஸ், see you on next vlog, bye.